லைட்டாக ஹிந்தி எழுதவும் படிக்கவும் தெரியும். பட் சாரு என்கிட்ட உட்காரவே மாட்டுறாரு. கிளாஸ்லேயே எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்துடுறதுனால வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்க்குற டைமாக இருக்கட்டும், இல்லை சுட்டித்தனமாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்ன போடலாம் அப்படின்னும் போது இப்போதைக்கு ஹிந்தி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் தான் போட்டிருக்கிறேன். விடுற டைம்லேருந்து சாருக்கு 1 hour கிளாஸு. வந்ததும் துணி எல்லாமே துவைச்சது இருந்தது, அதையுமே மடித்து வச்சுட்டு பாப்பாவுக்கும் வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து உட்கார வச்சு பண்ண வச்சாச்சு. இப்போ அவர் டியூஷன் போக ஆரம்பிச்சதுலேருந்து பாப்பா கூட கொஞ்சம் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது படிக்கிற விஷயத்துல. கிட்டத்தட்ட 1 hour எந்த வேலை பார்த்தாலும் மைண்ட்ல வர ஒரே விஷயம் நைட்டு என்னடா டின்னர் பண்றது அப்படிங்கிறது தான். ஒரு வழியா யோசிச்சு சரி ஓகே தோசை ஊத்திட்டு முட்டை குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணேன். செய்யறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. பட் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிற டைம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் கடுப்பாகவும் இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் ஓடி வந்துருங்க கமெண்ட்டுக்கு. குட்டீஸுங்களுக்கும் ஒரு 7:30 போலலாம் டின்னர் கொடுத்துட்டு 8:30க்கெல்லாம் வந்துட்டு தூங்க வைக்க பெட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு.